வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையாவது யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைந்திருக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவர். ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவர். அந்த நாளிலே அப்பா, மற்றவர்களுக்கு முன்பாக எங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்த வேண்டும். குறிப்பாக உம்முடைய ஊழியக்காரனாக, உம்முடைய ஊழியக்காரியாக எங்களை நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் நீர் குறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனா சில மனிதர்கள் ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தையை கை கொள்கிறார்கள். ஆண்டவர் என்னை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும் என்று காத்திருக்கிறார்கள். இடையில அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த தரிசனத்தை விட்டு விலகி தன்னுடைய தரிசனத்திற்காய் போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். தன்னுடைய விருப்பத்திற்காய் போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படி யாரும் இராதபடி ஆண்டவரே அப்பா, ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தைகளை எனக்கு நிறைவேற்றினார். என் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தில் ஆண்டவரே அதை விசுவாசித்து உம்முடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரே அப்படியே டோட்டலா மாறி தூரத்துல போயிட்டு ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகிறார்கள். ஆண்டவரே அப்பா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா, உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களோ அவரோடு கூட வாசம் பண்ணும்படி காத்திருப்பார்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற இந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரே, ஒரு ஜாமக்காரன் எப்படி ஆண்டவரே அந்த அரண்மனை காவலாளியா இருந்து அந்த அரண்மனையை ஆண்டவரே அவன் இரவு முழுவதும் கண் விழித்து காத்திருப்பானோ, ஒரு வீட்டை எப்படி கண் விழித்து காத்திருப்பானோ, தனக்கு உண்டானது ஒன்றும் நம்ம விட்டு போகக்கூடாது என்று ஆண்டவரே அதன் மேல் ஆண்டவரே அவன் கண்ணு நோக்கமா இருந்து அவைகளை கவனித்துக் கொள்வான். அது போல ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளும் தரிசனங்களும் மேல் நாங்கள் விசுவாசம் நம்பிக்கொள்ளவர்களா இருந்து ஆண்டவரே அது நிறைவேறும் அளவும் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில நாங்கள் காத்திருக்க, எங்களுடைய கோலை நீர் துளிர்க்க செய்ய, எங்களுக்கு ஒரு சுக வாழ்வை நீர் கொடுக்க, என் தேவனாகிய கர்த்தாவே, இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாதையும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.